Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to TechWise Tamil by Phonarina Tamil. லான்ச் ஆயிடுச்சு. OnePlus Nord 5. 32,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. My God. 30,000 ரூபாய்க்கு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா 128GB 256GB. 8S Gen 3 இது 8S Gen 3. இதுக்கு முன்னாடி வந்து 7 Plus Gen 3 இருந்துச்சு. 7 Plus கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரு. ஜிபியூவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சிபியூ அந்த அளவுக்குலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே ஓகே. ஸோ இதோட வீடியோ வருது. அடுத்தது வந்து அநேகமாக அடுத்தது வந்து இந்த வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வருது. ஸோ இந்த வாட்டி 144 Hz வந்து பேனல் இருக்கு. 144 FPSல வந்து நேட்டிவாகவே வந்து கால் ஆஃப் டியூட்டியில் வந்து உங்களுக்கு 144 FPSல ஆடலாமா. சூப்பர். அப்புறம் பிஜிஎம்ஐ இதுலலாம் வந்து ஃப்ரீ ஃபயர்லலாம் வந்து உங்களுக்கு அந்த இன்டர்புலேஷன் பண்ணி 144 இதில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. கிளாசிக். இவங்க A5 போட்டிருக்காங்க. A56 சாம்சங்கோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லான்ச் இவன் ஃபுல்லாக சாம்சங்கோட கம்பேர் பண்ணி A56 ஓடயா? A56ஓட ஏன் கம்பேர் பண்ணுறாங்க? அது எவ்வளோ ப்ரைஸு? அது 40,000க்கு மேலே இருக்குது. அப்புறம் எதுக்கு அதோட கம்பேர் பண்ணுறானுங்க தெரில. அதோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 50 MP இருக்கா கேட்டால் S25 அல்ட்ராவில் வந்து ரியர் கேமராவில் தான் வந்து 50 MP ஒரு கேமரா வச்சுருக்காங்க JN5. நாங்கள் பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே வந்து 50 MP வச்சுருக்கோம். ஏன் இப்படி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க சம்மந்தமே இல்லாமல்? தெரில, வைத்தியம் பிடிச்சிடுச்சு. ஆப்பிள் எடுக்கலன்னா சாம்சங் எடுக்கலன்னா தூக்கம் வராது போல உங்களுக்குலாம். ஸோ போன வாட்டி மாதிரி 4 OS அப்டேட்டு 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருக்குது. பேட்டரி வந்து 6800 mAh பேட்டரி. சிலிக்கான் கார்பன் சைனாவில் தான் சிலிக்கான் கார்பன் நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த பேட்டரி தான் மோஸ்ட்லி கிராஃபைட் பேட்டரியாக இருக்கும். 13S யூஸ் பண்ணுறோம். அப்போ 7000 டச் பண்ணலையா? புல்ஷிட். இதுதான் வந்து 7000. CE5 தான் வந்து 7100 இருக்குது. ஓகே. ஸோ கேமராவில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து கேமரா சாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி போடுற வீடியோலையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கேமரா பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். Nord 4 கம்பேர் பண்ணும்போது அந்த 16 MP ஒரு தண்டை கேமரா வச்சுக்கிட்டு My God. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதை விட கூட நல்லா இருக்கு. 13S விட கூட இந்த 50 MP அப்படியா? கேமரா டீட்டெயில்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கு. வாவ். பேட்டரி நல்லா இருக்கு. 5G அட்வான்ஸ்டு ஜியோவில் வந்து 5G அட்வான்ஸ்டு வரும் அப்படின்னு போட்டிருக்கு. 5G++ 5G-A அப்படின்னு வரும்னு போட்டிருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் ஜியோவில் வந்து இந்த ஊரில் வரல. வேறு எங்கேயாவது லொக்கேஷனில் போனால் வருமா இருக்கும். ஓகே. இந்த 5G ஆனால் என்னன்னா UFS 4.0 வந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ அட்லீஸ்ட் 256லையாவது UFS 4.0 வந்துச்சு. 128 256ல 128ல வந்து 3.1 தான் இருந்துச்சு. போன வாட்டி பஞ்சாயத்து வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? Nord 4ல UFS 3.1 இல்லை 4.0 இல்லை அப்படின்னு நிறைய சண்டை போட்டுருந்தாங்க. இப்போ வந்து எதுக்குடா சண்டை அப்படின்ட்டு ரெண்டுத்துலேயுமே 3.1 கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து UFS 4.0 கொடுக்குறாங்க, நீங்கள் எதுக்கு UFS 3.1 கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இது பண்ணுறாங்க. அது ஒரு சண்டையாக போய்கிட்டு இருக்கு. 80 வாட் சார்ஜிங். போன வாட்டி 100 வாட் இருந்துச்சா, அரை மணி நேரத்துலேயே 100% சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 80 வாட்னால கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வந்து அந்த பெரிய ஃபோன் 3 என்ன UFS எது? ஃபோன் 4.0. 4.0 தானா? ஓகே. இவன் 4.1ன்னு போய்கிட்டு இருக்கான். போக்கோ அவெல்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கானே. சரி விடுங்க, எடுத்தது என் தப்பு. IP65 ரேட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ப்ளஸ் கீ இதில் இருக்கா? இதில் வந்து அந்த ப்ளஸ் கீ வந்துடுச்சு. 13S மாதிரி வந்து இதுலேயும் கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் எல்லா மிட்ரேஞ்சிலையும் அட்லீஸ்ட் ஒரு இதுலேயும் வந்து ப்ளஸ் கீ கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் CE5 அந்த ப்ளஸ் கீ இல்லைல்ல? CE5 இல்லை. போடுங்க ப்ளஸ் கீ. அமுங்க ப்ளஸ் கீ. இப்போ நான் இதுக்கு வச்சுருக்கேன். இது சைலண்ட் இதுக்கு வச்சுருக்கேன். ஓகே. வேணும்னா வந்து அந்த ஸ்மார்ட் மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம். செம்ம வட்சன். ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 32,000. இப்போ பேங்க் ஆஃபரில் வந்து 30,000க்கு வந்து கொடுக்குறாங்க. 2,000 ரூபா பேங்க் ஆஃபரில். சூப்பர். 35,000 வந்து 12 256. 33,000 பேங்க் ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. 12 512 வந்து 38,000. 36,000க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கே சேல் போகுது.
சூப்பர். ஜூலை ப்ளூ 9th கலர் பார்க்க ஜூலை 9th வந்து சேல் போகுது. ஆமாம், ப்ளூ கலர் பார்க்க. ஆனால் ப்ரமோஷன் எல்லாத்துலேயும் வந்து இந்த கலர் தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. சாண்ட் அந்த லான்ச் இவெண்ட்லேயே வந்து ஒரு மாதிரி இருக்குது டச் பண்ணுறதுக்கு. இந்த சாண்ட் அந்த ஒரு மாதிரி சாண்ட் டெக்ஸ்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த OnePlus 12 வந்தது இல்லை, க்ரீன் கலர் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரு. சில பேருக்கு அது தொட்டாலே ஒரு மாதிரி சிலிர்க்கும். அந்த மாதிரி எனக்கும் ஆச்சு. மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் மெட்டல் ஃப்ரேமாவது கொடுத்துருக்கலாம். 4 ஃபுல்லாக மெட்டல் குவாலிட்டியில் டவுன் கிரேடு தான் அது. பில்டு குவாலிட்டியில் டவுன் கிரேடு, அப்புறம் அந்த யூஎஃப்எஸில் வந்து டவுன் கிரேடு. மற்றபடி கேமராவில் அப்கிரேடு, பேட்டரி லைஃபு, ப்ரைஸ் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ப்ராசஸரும் கிட்டத்தட்ட ப்ராசஸர் சிமிலர் தான், ஆனால் கேமிங் ஓரளவுக்கு ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. கூலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. போனாடி ஹீட் ஆகும். ஓகே, அது ஹீட் ஆகும்ல நாடு 4 மெட்டல்னால ஹீட் நல்லாவே தெரியும். அது இனிஷியலாக தான் ஹீட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இல்லை கேமிங் ஆடும்போது நல்லாவே தெரியும் ஹீட்டு. மெட்டல்னால ஃபுல் மெட்டல் பாடினால நல்லாவே தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட் ரவிஸ் vlog அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஐ ஹாவ் போக்கோ F3 GT and last year it got motherboard issue. The authorized service center quoted 15,000 for replacement, but the warranty they offer is only 3 months. I am considering reballing as an alternative. Is it worth doing reballing instead of full motherboard replacement? I am not okay spending around 15,000. So if there is any trusted and low cost service center you can recommend, please let me know. ரீபாலிங்லாம் 100% ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. இவங்களே வந்து உங்களுக்கு 3 months தான் மதர் போர்ட் மாற்றினாலே கொடுக்குறாங்க. இப்போ ரீபாலிங்லாம் எவ்வளோ இது கொடுப்பாங்க? கரெக்டு தான். உங்களுக்கு 100% உங்கள் சொல்யூஷன் கிடைக்காது இப்போ ரீபாலிங் பண்ணாலும். ஸோ என்ன பண்ணலாம் இப்போ? புது ஃபோன் தான், 15,000 ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னா வேறு ஃபோன் தான் வாங்கிக்கணும். மை காட், இது அவ்வளோதான். இது எவ்வளோக்கு லான்ச் ஆச்சு? இது F3 GTயும் இந்த ப்ரைஸில் தான் லான்ச், மிட் ரேஞ்சில் தான் வந்து லான்ச் ஆச்சு. F7 சீரிஸ் இந்த 30,000க்குள்ளே தான் இந்த லான்ச் ஆகிருக்கும். இது புரியுது. இதுதான் நம்ம ஆஃபீஸில் அங்கே பேட்டரி பல்ஜாகி கிடக்குல்ல. ஓகே, இப்போ முன்னாடி வர டிவைஸ்லாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டா இது அப்பப்போ சார்ஜ் பண்ணி இது பண்ணி வைக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 months. நல்லா இருந்தது இந்த டிவைஸ், நல்லா தான் இருந்துச்சு. லைட் எரியும் அந்த இடத்துல கரெக்டாக பின்னாடி இந்த கேமராக்கு பக்கத்தில் இந்த இடமா லைட் வச்சுருப்பாங்க குட்டியாக. எனக்கு தெரிஞ்சு ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு ப்ரோ. நீங்கள் 15,000 ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, 1,200 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா. ஆமாம், இது கொஞ்சம் கோளாறான ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப கீழாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் 15,000 ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆகலைன்னா பேசாமல் புது ஃபோனே வாங்கிடுங்க எக்ஸ்ட்ரா காசு போட்டு. ரீபாலிங் இப்போ பண்ணால் எவ்வளோ ஆகும்? மேக்ஸ் ரீபாலிங் கம்மியாக தான் ஆகும், ஆனால் ஒர்க் ஆகுமா? 1000 ரூபாலாம் இல்லை, அதுக்கு மேலே ஆகும். 2000 ரூபா, ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ரீபாலிங் முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை தேர்ட் பார்ட்டியில் தான் பண்ணுவோம். அதான் சர்வீஸ் சென்டர் எங்களுக்கு எதுவும் தெரியாது, தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் எங்களால் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா நாங்கள் சொல்லி நீங்கள் அதை ட்ரை பண்ணி 2 நாள் அது பொசுக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை திட்டுவீங்க, எதுக்கு தேவையில்லாதது. ஸோ தேர்ட் பார்ட்டி நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. அடுத்த நியூஸ். அடுத்தது நாட் C5 நினச்ச மாதிரியே 25,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. சூப்பர். அது வந்து பேங்க் ஆஃபரோட 25,000 ரூபா, அது 30,000 ரூபா. இது வந்து பேங்க் ஆஃபரோட 23,000 ரூபா. 23,000 ரூபாய்க்கு 128 826 வந்து 25,000 ரூபா. இது வந்து பேங்க் ஆஃபரோட. இந்த கலர் நல்லா இருக்கு பாரு, ப்ளூ. இந்த ப்ளூ நல்லா இருக்கு, அதான் சொல்கிறேன். நல்ல வேலைம்மா, இது சூப்பராக இருக்கு பார்க்க. 1226 எனக்கு தெரிஞ்சு வாங்குறது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை 29,000 ரூபா, பேங்க் ஆஃபரில் 27,000 ரூபா. வெறும் ரேம் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டோரேஜ் அதே தான் இருக்குது. விளக்காது 1226 வெறும் ரேம் 2 GB ரேம் எக்ஸ்ட்ராக்காக 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஆனால் இது இந்த கீ இல்லை, இல்லை இல்லை அலர்ட் ஸ்லைடர் எதுவுமே இல்லை இதில். அலர்ட் ஸ்லைடர், ஆனால் இதில் என்ன சோகமான விஷயம், அப்போ இனிமேல் இந்த எதுக்குமே அலர்ட் ஸ்லைடர் வராதா? மிட் ரேஞ்சுக்கும் இதில் ஆல்ரெடி சி சீரிஸ் இதில் இல்லையே முன்னாடியே. ஆமாம், அதில் ஸ்லைடர் இல்லை, கரெக்டாக தான். எங்கே ஹை ஹேண்டு வராது, ஹை ஹேண்ட்லேயும் இருக்காது. அது ஓகே, 14 சீரிஸ் இதுலையாவது ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்தேன். வர இனிமேல் அலர்ட் ஸ்லைடர் தான் ஃபுல்லாக தூக்கிடுறோம். இனிமேல் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. வேறு இதில் இருந்துச்சு அலர்ட் ஸ்லைடர், நாடில் இருந்துச்சு, ஃப்ளாக்ஷிப்பில் இருந்துச்சு, 13ல் இருந்தது. அதான் இப்போ அடுத்த 15 வரும்போது இருக்காது. இதுதான் வந்து
இதுலேயும் வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் இருக்குது. கேமரா எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்கிரேடுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதே லிட்டியா 600 சென்சார், 8MP அல்ட்ரா வைடு, அதே 16 மெகா பிக்சலா? அதே தான். வந்துடும். ஸோ இதில் என்னென்னா 4 years அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4 OS அப்டேட்டு, 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸு, 7100 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜிங்கு, பைபாஸ் சார்ஜிங் இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, மோனோ ஸ்பீக்கர் இல்லையா? இல்லை. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பேட்டரி பெரிய பேட்டரி வச்சிருந்தோம், அங்கே இடம் இல்லை அப்படின்னு. மோஸ்ட் ஃபெலோஸ். நான் கூட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் இருந்தது. ஆமாம். ஸோ இந்த வாட்டியும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக போன 25,000 ரூபாய்க்கு வேற லெவல் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல இது வச்சு CE4 சூப்பர் ஃபோனு. இது என்னடா அப்படின்னா 120,000 இருக்கு. சூப்பராக இருக்கு. ஆனால் இது கன்வின்சிங்காகவே இல்லையா? இது வந்து 8350 வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஹீட்டிங்கும் பேட்டரி லைஃபும் எப்படி இருக்குன்னு 7S Gen 3 நல்லா இருக்குமா? இது வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? அடைச்சா கிட்டத்தட்ட 7+ Gen 3 இருக்குல்ல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். அப்போனா எனக்கு தெரிஞ்சு இதே ஸ்கோர் வந்து இதோட கிட்ட வருது. சில இதுலலாம் வந்து இதை பீட் பண்ணிட்டு 8S Gen 3 வந்து பீட் பண்ணுறது சில இதில் வந்து. ஓகே, அப்போனா எனக்கு தெரிஞ்சு இதே வாங்கிட்டு போயிடலாம். 25,000 ரூபாய்க்கு இது வாங்குறதுக்கு. இது எல்லாமே இருக்குது இதில், நல்லாவும் அதான் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து பர்ஃபார்மன்ஸு பேட்டரி லைஃப் தான் வந்து சார்ஜிங்கு கரெக்டு. இதுலேயும் நல்லா தான் இருக்குது. இதுலேயும் ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லையா? அதில் உனக்கு பேட்டரி லைஃபு இந்த அளவுக்கு வராது. 7100 எங்கே இருக்குது, 7100 எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? ஆனால் 7100க்கு அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் போக்கோட சொன்னீங்க 7000 mAh இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி லைஃப் இல்லை அப்படின்னு. அது நீ யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது. இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் பவர் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய. போக்கோவில் நல்லா தான் இருந்தது, இதில் தான் அந்த அளவுக்கு இல்லை, கவிடுச்சு. இந்த 8350 இதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 8350 யூஸ் பண்ணினேன். ஓப்போ ரெனோ 6000 mAh இருந்துச்சு. ஆனால் ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். புல்ஷிட். இப்போ ஆனால் இதில் 60 FPS ரியர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 1080p தான் கொடுத்துருக்காங்க. நாட் ஃபைவ்ல ரெண்டுலேயுமே 4K 60 FPS இருக்குது. ஸோ இது வந்து 12ஆம் தேதி தான் வந்து சேலுக்கு போகுது அப்படின்னு போட்டுருக்காங்க. சூப்பர். எல்லாத்துலையும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டேன் பாரு, லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டி போடு. எல்லா ஃபோன்லையும் போட ஆரம்பிச்சிட்டான். நல்லது, இதுதான் பெஸ்ட்டு. நாங்கள் என்ன சும்மா வச்சுருக்கோம். அடுத்த இனியன் குமார் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஹாய் ப்ரோ, ஒரு ஸ்மால் ரூமுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்பீக்கர் சொல்லுங்கள், ஜஸ்ட் ஃபார் ரஃப் யூஸ், ரேராக மூவி பார்ப்போம், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் அன்வான்ட் மணி. ரூமுக்கு எதுக்கு? டிவிக்கா ஃபோனுக்கா எதுக்குன்னே சொல்லு. ரூமுக்கு அப்படின்னா டிவிக்குன்னு தான் கேட்குறா. சரி, ரேராக பார்ப்போம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபோனாக தான் இருக்கும். ஃபோனாக இருந்துச்சுன்னா நீங்கள் JBL குட்டி இந்த மினி ஸ்பீக்கர் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீ வாங்கிக்கலாம். 1000 ரூபாய்க்குள்ள தான். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த மிவிலலாம் ஒரு 5 போட்டு இந்த மாதிரி நிறைய பிராண்ட் 5 வாட் ஸ்பீக்கர் நிறைய கிடைக்கும் ப்ரோ. அதுவும் நல்லாயிருக்கும், சவுண்ட் அதிகமாக. பட்ஜெட்டில் வேணும்னா வந்து அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் எவ்வளோ காலம் தாங்கும் அப்படின்னு தெரில. இதெல்லாம் கொஞ்சம் JBL மாதிரி பிராண்ட் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தாக்கு பிடிக்கும். இந்த மிவி இதெல்லாம் போட்டெல்லாம் வந்து இந்த இது ஜெப்ரானிக்ஸு நிறையா எதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது ப்ரோ. அது அமேசானில் எது ஸ்டார் நல்லா இருக்கோ அதை பார்த்து வாங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு போங்க, அங்கே எக்கச்சக்க 30 ரூபாய்க்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சிருந்தாருல ஒரு இது. அவருக்கு 30 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கினாரு, 3 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா வெடிக்காம வந்து சரி, அவ்வளோதான். அடுத்தது OnePlus Buds 4 இந்த வாட்டி வந்து 6000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. போன இதோட வந்து டியூவல் டேக் வச்சிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. இதை விட நல்லா இருக்கா? எல்லாத்த விட நல்லா. இந்த 5000 ரூபாய்க்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணல. இப்போ பட்ஸ் இந்த ரியல்மி பட்ஸ் 7 ப்ரோவா? ஆமாம், அது ஒன்று ஏர் 7. ஆனால் எல்லாத்தோட இது நல்லா இருக்கா? ஏர் 7ஓட இது நல்லா இருக்கு. ஆனால் ப்ரோ நான் தெரில. இந்த வாட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஎன்சியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைஸ் வந்து 11 mm ஆயிருக்கு 10.4லேருந்து. அப்புறம் இது வந்து அதே தான் இருக்குது. ஸோ இன்னொரு ஊஃபரு ட்வீட்டர் வந்து 6 mm தான் இருக்குது. இந்த வாட்டி பாரு, போன வாட்டி வேறு ஷேப்பில் இருந்துச்சு, மேட் ஃபினிஷ் இல்லை. இந்த வாட்டி கேஸும் மேட் ஃபினிஷு, பட்ஸும் வந்து ஃபுல்லாக பட்ஸ் மேட் ஃபினிஷ் தான். அதுவும் போன வாட்டி பட்ஸு மேட் அந்த அளவுக்கு மேட் ஃபினிஷ் இல்லையா? போன வாட்டி பட்ஸு வந்து உங்களுக்கு கிளாசி டைப்பில் இருந்தது பாரு, இப்போ ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் கொடுத்தோம். ஃபிங்கர் பிரிண்டே ஒட்டாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். போன வாட்டி கேஸ் வந்து உங்களுக்கு இது கேஸ் இருந்துச்சு, ஆனால் கேஸோட ஷேப் வந்து வேறு மாதிரி ஸ்கொயர் மாதிரி இருந்ததுல்ல.
இப்போ வந்து எல்லாமே இப்படி ஆகி ஒரே மாதிரி நார்டு பட்ஸ் மாதிரியே இருக்குது இது பார்க்க. அதான் போன வாட்டி வந்து பட்ஸ் பட்ஸ் 3 ப்ரோவா பட்ஸ் 2 ப்ரோவா அது வந்து ஸ்கொயராக இருந்துச்சு. அதுக்கு அதே மாதிரி மாற்றினாங்கல்ல. இப்போ அது மாதிரி இது பண்ணிட்டாங்க போட்டிருக்கு. ஏஎன்சி வந்து இருக்கிறதுலே அதிகம் எல்லாத்துக்குமே 55 dB இதோட அதிகம்ல. அவன் ப்ரோ பட்ஸோட ஏஎன்சி குவாலிட்டி அதிகம். ஆனால் அதே அந்த அளவுக்கு ஏஎன்சியா அப்படின்னு தெரில. இப்போ புதுசாக வந்து அடாப்டிவ்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. நார்மல் ஃபுல் ஏஎன்சி, அடாப்டிவ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்லாம் வந்துருக்கு. அடாப்டிவ் வேற எங்கேயும் நான் பார்த்தேன் ஏஎன்சி இதுதான் நினைக்கிறேன். இதில் இருக்கா என்ன அடாப்டிவ்? இது இருக்குமா இருக்கும், இங்கே பார்த்தா மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை தவிர வந்து ஸ்வைப் கண்ட்ரோல் போன வாட்டியே வந்து ஸ்வைப் கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போ வந்து அதுவும் வந்திருக்கு. அதே மாதிரி எல்ஹெச்டிசி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் தான் வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேட்டரி லைஃப் வந்து ஸ்டாண்ட்லோன் பேட்டரி லைஃப் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 45 மணி நேரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. போன வாட்டி எவ்வளோ இருந்தது? போன வாட்டி 44 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் ஏஎன்சி வந்து 9 hours போட்டிருக்காங்க. ஸோ வித் ஏஎன்சி போட்டால் 6 மணி நேரம். டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 37 வித் ஏஎன்சி. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து போன வாட்டி 10 மணி நேரம் வந்து வந்துச்சு போட்டிருக்கு. இப்போ வந்து 11 மணி நேரம் ஆகியிருக்காங்க 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால். ஸோ பேங்க் ஆஃபர் இருக்குது. ஸோ பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணால் 500 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு. ஸோ 5499 வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ப்ரைஸ் கட் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆஃபரில் 5500 5000க்கு கீழே வந்து போகாது. இதுவே நல்லா தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி ஸ்லைட்லி பெட்டர். இந்த டியூவல் டேக்கு இந்த பெட்டர் டிரைவர் இதில் இல்லை அடாப்டிவ். இப்போது இதில் தான் புதுசாக அடாப்டிவ்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஆல்ரெடி இருக்கிற இதில் வந்து வேறு எதுலேயோ அடாப்டிவ் பார்த்து எதில் இருந்தால் தரல. இப்போ அடாப்டிவ் ஏஎன்சி. அப்புறம் OnePlus யூஸ் பண்ணால் வந்து ஏஐ டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. இது முன்னாடியே இருந்துச்சு. ஆமாம். OnePlus ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் ஒரு காதில் இதை மாட்டிட்டு இன்னொருத்தருக்கு இது கொடுத்துட்டு மல்டி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் முன்னாடியே சொன்னாங்களே. ப்ரோவில் இருக்கிற ஃபீச்சர் வந்து இதில் வந்துருச்சு. ஆனால் OnePlus எனக்கு தெரிஞ்சு ரியல்மிலையும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். தெரில எந்த ஃபோன்ஸில் ஒர்க் ஆகும். நான் OnePlusல ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சூப்பரு. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, புவி ப்ளூடூத் நெக் பேண்ட் வாங்கணும். OnePlus Z3 ஆர் ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 ANC எது பெஸ்ட்? ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 ANC தான். பட்ஸ் Z3 வந்து யோசிக்கவே இல்லை. பட்ஜெட் ஆமாம் 1500. இப்போ நம்ம பார்த்தது தானே ஆரஞ்சு கலர். Z2 ANC வந்து Z3 ANC மாடல் வரும் ஃபியூச்சரில். அது வந்து அது பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரியல்மி பட்ஸ், அப்படி இல்லைன்னா CMF பட்ஸ் கூட நல்லா இருக்கும். நெக் பேண்டு CMF நெக் பேண்டு நல்லா தான் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து மாதவ் ஷே தொண்டர் A+ நோவா. இவன் தான் இந்த ஊர்காவை நக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் வீடியோ போட்டதா? இது இந்த சைனீஸ்லாம் வந்து டேட்டா திருடுறாங்க. இப்போ இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு எல்லாரும் கழுவி ஊற்றிருந்தானுங்க. இதே மாதிரி தான் பெரிய இது மாதிரி நம்ம ராகுல் சர்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தான். டீ கிளாஸை வச்சுக்கிட்டு 2 ஃபோன் லான்ச் பண்ணால் தலைமறைவு ஆகிட்டான். இது என்னது வருஷன்? இது ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன இது உருப்பிடுமா உருப்பிடாதா தெரியலையே. இது லோ எண்டு தான். 10,000. ஒன்று வந்து 5,000, இன்னொன்று வந்து 8,000. 4G ஒன்று வந்து 4G ஃபோன். ரெண்டுமே யூனிசாக் தான். யூனிசாக் ஒன்று வந்து T615, இன்னொன்று வந்து பட் இந்த பட்ஜெட்டில் வேறு என்ன பண்ண முடியும்? இதுக்கு அவன் பேசாமல் ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்கி 7,300 விட்டு இருந்துருக்கலாம். யாரும் வாங்க மாட்டாங்களே 15,000 ரூபாய்க்கு விட்டா. ஏன் வாங்க மாட்டானுங்க? இவன் காம்படிஷன் நிறையா இருக்கே. இப்போ இதுவே டெக்னோ, போக்கோ, இன்ஃபினிக்ஸு, டெக்னோ இருக்கு, இன்ஃபினிக்ஸ் இருக்கு, 15,000 ரூபாய்க்கு மோட்டோ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதையே ஒத்தனும் வாங்க மாட்டான். அதுக்கு அப்படி மேபி 5,000 ரூபா வச்சா வாங்குவாங்க அப்படின்னு தான் வச்சிருக்காரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாட்சன் பேசாமல் ஒரு வாட்டி ரிஸ்க் எடுத்து பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன். HD+ தான். 2 HD+ தான். ஒன்று 90 Hz, ஒன்று வந்து 120 Hz. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ப்ளோட்வேர் எதுவும் இருக்கா? லாவா சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ப்ளோட்வேர் எதுவும் இருக்கா? அப்புறம் என்ன நெக்ஸ்ட் குவாண்டம் OS? அதான் அந்த ஓஎஸ் வந்து மெயினாக செக்யூரிட்டிக்கு, இதுக்கு டேட்டா வந்து வெளில போகாது. அதான் ஒரு பில்டப் கொடுத்துருந்தாங்களே நீங்கள் சொன்ன செக்யூர்டாக இருக்கிறதுக்காக வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்கோம். Android 15 மேலே வந்து அந்த மாதிரி லேயர் மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க. சும்மா ஒரு இதுதான், பெருசாலாம் ஒன்றும். ஓஎஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அது கண்ணிலே காட்ட மாட்டேன். அது எப்படி இருக்குன்னு யூஏ எதுலேயுமே காட்டலையே. அது நம்ம யூஏ காட்டினாலாவது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு லாவா மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லைட்டாக மேலே இதை பண்ணிட்டு
ஸ்கின் எதுவும் போடாமல் அப்படியே இருக்கும். கேட்டால் வந்து இதில் கூகுள்லேருந்துலாம் வந்து பேசுனாங்க செக்யூரிட்டிக்காக இதுக்காகன்ட்டு. நாங்கள் வந்து உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்காக, செக்யூரிட்டிக்காக இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் 3.5 மாடல் ஜாக் இருக்குது அப்படின்னாரு. நிறைய பேர் 3.5 மாடல் ஜாக்லாம் தூக்குறாங்க. நாங்கள்லாம் வந்து தூக்காமல் 3.5 மாடல் ஜாக்கும் வச்சுருக்கோம். முதல்ல ஒன்றையே தூக்கணும்டா. இந்த கண்ட்ராவியான மொபைல் மெய்டி அப்ரூவ்டு கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜ்லாம் வந்து எங்களோட டேட்டாலாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. பாருங்கள், நிறைய பேர் வந்து கம்மி கலர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸில் வந்து ஃபோன்ஸை கொடுக்குறோம். அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து யூனிசாக் T8200 வந்து யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்ல, யாரெல்லாம் யூஸ் பண்ண சொன்னது. Antutu பாருங்கள், இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து 5 லட்சம் Antutu 5.1 மில்லியன்லாம் வந்து வரவே வராது. எங்கே நடந்தது? 5.1 மில்லியன் 510K வந்து வராது. இந்த மாதிரி பேசும்போதே பாட்டில் தண்ணிலாம் கொடுப்பாங்க. டெல்லியில் தான் லான்ச் பண்ணி தண்ணி பாட்டில் எடுத்து வாயிலே அடிச்சுன்னா எங்களுக்கு எவ்வளோ இது வேறு கிளாப்ஸ் வேறு நல்லா ரெக்கார்டிங்காக இருக்கும். லைவ் தான். லைவா? ஆமாம், லான்ச். பின்னாடி ஸ்பீக்கரில் கத்துறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. வாட்ஸ்அப் நீங்கள் வேறு. ஆக்சுவலாக பேசும்போது கிளாப்ஸ் தட்டுறது யாருன்னா மனுகுமார் ஜெயினுக்கு வந்தது. இல்லை, அதெல்லாம் ஆளுங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை, அவங்க நிஜமாலே வந்துச்சு ஓரளவுக்கு. அவங்க இது போட்டு ஆளுங்கன்னு உட்காந்துருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க டிஷர்ட் போட்டு அவங்க இதை போட்டு ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. அதுவும் கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கெல்லாம் கிளாப் பண்ணுறதுக்கெல்லாம் மசால் மனுகுமார் ஜெயினுக்கு வந்தது. கால் பேய்க்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா இந்தியாவில்? வேறு யாருக்கும் பெருசாக வராது இந்தியாவில். ஆமாம், இந்தியாவில் இந்த 2 பேருக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் கைத்தட்டி கத்தலதுலாம். OnePlusல இருந்தபோது, ஆமாம் OnePlusல இருந்தபோது காலுக்கு வந்தது அது. ஹூகோ பாராக் வேணால் வந்திருக்கும். ஹூகோ பாரா, ஹூகோ அவன் தான் ஃபேவரட் எல்லாருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 5000 ரூபாயா. 464 6128 வந்து 7000 ரூபா. 5G மாடல் வந்து 8000 ரூபா. அப்புறம் 10000 ரூபா வந்து 128. ஸோ லான்ச் ஆஃபரில் வந்து 500 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 4500 ரூபா 7500 ரூபாயிலே வந்து இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஜூலை 12ஆம் தேதியிலேருந்து வந்து சேல் போகுது அப்படின்னு. ஒன்லி ஆன்லைன் தானாமா? ஆமாம், ஃப்ளிப்கார்ட் போட்டிருக்கேன், வராது. இப்போ இதை வாங்குறவன் யார் வாங்குவான்? வாங்கிறது பூரா ஃப்ளிப்கார்ட் ஆக்சஸ் இருக்கிறவனா இது வாங்கப்பா. கொத்து வேலையில் இருக்கிறவங்க ஆடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆடு போட்டே இது பண்ணிடுவாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணால் இந்த ஆடு வரும். இதுக்கு தான் இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு போடணும்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பில்டிங் கொத்தனாருன்னு நினைக்கிறேன். என்ன ஃபோன் நீங்கள் எந்த சாங் திங்க் பண்ணீங்க எனக்கு தெரியுது. அவங்க வந்து ஏதோ 5000 ரூபாய்க்கு எனக்கு ஏதாவது டச் ஃபோன் கொடுங்க அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்போ வந்து அவர் ஏதோ ஒரு ஃபோன் கொடுத்தாங்க, ஐட்டெல்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஐட்டெல் தான் வாங்குறாங்க. ஐட்டெல் தான் ஏதோ ஒன்று கொடுத்தான். ஸோ அதான் அவனுக்கு ஐட்டெல் கொடுத்தானுங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் தான் இதெல்லாம் வாங்க போகிறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் அவனுக்கு போய் பார்க்கவா தெரியும், இல்லை ஆர்டர் பண்ண தெரியுமா? பூரா வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கான். ஆதார் கார்டு கொடுத்தான், பார்த்தேன் வெஸ்ட் பெங்கால். அவன் என்ன அட்ரஸ் போட்டு வெஸ்ட் பெங்கால் அட்ரஸாக கொடுக்க போகிறான். பைத்தியக்காரனா இது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை தவிர இன்னொன்று அதை பார்த்தியா? என்னது? அப்படியே அடிச்சிட்டான். ஹுவாவே பார்த்து அடிச்சுட்டு ஹுவாவே வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய சைனீஸ் பட்ஸ், இந்த மாதிரி வாட்ச் பட்ஸ் இருக்கு. நான் கூட ஒன்று ரிவ்யூ பண்ணேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. ஏஐ பட்ஸ் எனக்கு ஏதோ அடுத்து ஏஐ பவர் அப்படின்னு. எவ்வளோ அது? இது வந்து ஃபோனோட காஸ்ட்லியாக இருக்குமா? எவ்வளோ தெரியலையே. ஃபோனோட ஆகஸ்ட்டில் வருது. ஃபோனோட காஸ்ட்லியாக இருக்கும். ஸ்மார்ட் வாட்ச் இதுக்கு பேட்டன்ட் வேறு இந்த பேட்டன்ட் போய் தேடி பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2 பேட்டன்ட் வந்து பண்ணியிருக்காங்களாம். டிசைன் பேட்டன்ட், இந்த பேட்டன்ட். இந்தியாவில் யாரும் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு. அடுத்த மாதம் என்யூ ரிப்பப்ளிக் எங்கள் ஆள் 1500 ரூபாய்க்கு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இதில் பேட்டன்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆகஸ்ட் லான்ச் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி மட்டும் இல்லை, ஏஓடி ப்ராடக்ட்ஸ், ஈகோ சிஸ்டமாக வர்றாங்க. ஏஓடி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சீப்பாலாம் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக நல்ல பில்டு குவாலிட்டி நல்ல இதுவாக வந்து இருக்கும். அடுத்து நைட் பாட் Reno 14 versus OP13R for selfie and rear camera, which is better? ரியர் கேமரானா 13R, செல்ஃபி அப்படின்னா Reno 14 வாங்கிங்க. 2 வாங்கி போடுங்க. ரெனோ வந்து செல்ஃபிக்கு வச்சுக்கோங்க, 13R பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேக் கேமராக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா நல்லா நிஜமாவே நல்லா இருக்குது. Reno 2 ஒரே சென்சார் தான் இருக்குது. இதில் இருக்கிற அதே 50 MP தான். நாட் 5 நாட் 5ல இருக்கிற அதே 50 MP தான் Reno 14ல இருக்குது.
நைஸ். இருக்காது நம்ம கிட்ட 14. ஆமாம். ஓகே. அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தோம், ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஆனால் OnePlus 13 ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு இருக்காது. இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வந்து அந்த வகையில் எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து பெட்டர். ஆனால் ரியர் கேமரா வந்து 13 நல்லா பண்ணுது. இதுவும் ஏன்னா 14 நல்லா தான் இருக்கும். லோ லைட்டில் இந்த மாதிரி வந்தால் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ஐஎஸ்பியும் இந்த 13 இருக்கிற ஸ்னாப்ட்ராகன் ஐஎஸ்பி கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த மீடியாடெக் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இவங்க என்னமோ நாங்கள் ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிற அதே அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறோம். இவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க, நாடில் வந்து நாங்கள் 13 சீரீஸில் இருக்கிற அல்காரிதம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். HDR அண்ட் இந்த குவாலிட்டிக்கு வந்து அப்புறம் அதில் ஹாசல்பிளாட் அல்காரிதமும் இருக்கும். ஹாசல்பிளாட் இல்லை, அதெல்லாம் இல்லை, வெறும் HDRக்கும் இதுக்கு மட்டும்தான். HDRக்கு மட்டும். கலர்ஸுக்கும் HDRக்கு மட்டும்தான். ஹாசல்பிளாட்லாம் வந்து இல்லை. புரியுது. ஏன் இதுலேயே இல்லையா ஹாசல்பிளாட்? 13 இல்லை OnePlus 13ல இருக்கிற 13 சீரீஸில் இருக்கிற அல்காரிதம் அப்படின்னு. ஓகே. அடுத்து Realme 15 சீரீஸ் ஜூலை 24 லான்ச்சு. யார் வந்து பிராண்ட் அம்பாசிடர் பார்த்தியா? விக்கி கௌசலா. ஐயோ என் தலைவனா விக்கி கௌஷல் வந்து பிராண்ட் அம்பாசிடர் போட்டாங்க. கேட்டால் வந்து என்ன ஷாருக் கான் மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை நாங்கள் வந்து Realme 15 சீரீஸுக்கு தான் வந்து போட்டிருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அம்பாசிடர் இந்த சீரீஸ்க்கு வந்து விக்கி கௌஷல் பிராண்ட் அம்பாசிடர். ஒரிஜினல் பிராண்ட் அம்பாசிடர் வந்து ஷாருக் கான் தான். அங்கே அதில் எந்த சேஞ்சே இல்லை. மேபி GT சீரீஸ் அதை வச்சு வருவானா லான்ச்சுக்கு? வருவான் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு இதில் சிஇஓவும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. இவன் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறான்னு எனக்கு தோணுது. டான்ஸ் ஆடிட்டு கட்டினா கைஃபோட ஆளுங்க இந்த மொபைல் இப்படி காமிச்சு விட்டு போயிட போகிறான், அவ்வளோதான். இல்லை ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் தானே சொன்னீங்க சைனாலேருந்து டேரெக்டாக அப்படி இம்போர்ட் ஆகிறாங்க அப்படின்னு. அவர் இருக்காரு. அவர் பேர் என்ன? ஃப்ரான்சிஸ் வாங். இவர் தான் வந்து சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் Realme இந்தியாவுக்கு. இதுக்கு முன்னாடி சைனாவில் இருந்தவர் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் வாங். இவன் மீசூல இருந்தான்ல முன்னாடி. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். முன்னாடி இவன் நான் இன்டர்வியூலாம் எடுத்திருக்கேன். முன்னாடி இப்போ 2015ல் மீசூல இருந்தான். இவனை போயிட்டு நான் சைனாவில் போயிட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தேன் கிஸ்பாட்டில் இருக்கும்போது. டிசைன் பார்த்தியா இந்த வாட்டி? லைட் எரியுது இப்போ. லைட்டாக அது அதான் லைட் எல்லாத்துலேயும் கலராக இருக்கே. அப்போ லைட் தானே அது? இந்த இது வந்து ப்ளூவாக இருக்குது, இது வந்து வேறு கலராக இருக்குது. அப்போ லைட்டு தானே? ரிஃப்ளெக்ஷன் கிடையாது அது லைட். இதில் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி இல்லையா? இதில் பாரு எவ்வளோ கலர். கீழே இருக்கிறது ஓகே, கீழே இருக்கிறதுல எவ்வளோ கலர் இருக்குது இப்போ. இதில் எல்லாம் ப்ளூவாக இருக்கா, அதில் வேறு கலராக இருக்குது, இதில் வேறு கலராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லைட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லான்ச் ஆகும்போது தான் தெரியும் லைட்டாக என்ன அது அப்படின்னு. ஏஐ பார்ட்டி ஃபோன் அப்படின்னாங்கல்ல, ஸ்மார்ட்டர் ஏஐயா, போல்டர் டிசைன், ப்ரீமியம் ஃபீலா, பெட்டர் டிஸ்பிளே, பெட்டர் விஷுவல்ஸா, ஸ்லிம்மர் பாடி, பிக்கர் பேட்டரி, கிளியர் கேமரா, ஷார்ப் வீடியோஸு, ஃபாஸ்டர் சிப் செட்டு, 7 Gen 4 அப்படின்ட்டு ஆல்ரெடி ரூமர் போயிட்டு இருக்கு. 7 Gen 4 கவுனஸ் Gen 3லேருந்து 7 Gen 4 போயிட்டேன். ஓ பரவாயில்லையே, பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ப்ளஸ் இல்லை ஆனால் 7 Gen 4 புரியுது. எனக்கு தெரிஞ்சு சேர்த்தும் இவன் ரியல்மியும் சேர்ந்து இருக்கும் போது தான் ஒரு நல்ல காம்போ இருந்தது. புது ஃபீச்சர் ஒன்று வருது, ஏஐ எடிட் ஜீனி. இது என்னன்னா வாய்ஸ்லேயே வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். வாய்ஸ்லேயே எடிட் பண்ணலாம். நீங்கள் அதை எடிட் பண்ணு, என்ன இதை வந்து எடிட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்மூத் அண்ட் மை ஸ்கின், ஆட் சினிமேட்டிக் ஃபில்டர், ரிமூவ் த ஃபோட்டோ போமர் அப்படின்னு நீங்கள் வாயில் இது சொன்னால் அந்த இமேஜ் வந்து அதுவே போய் எடிட் பண்ணி விட்டு உனக்கு ஃபைனல் இமேஜ் கொடுத்துரும். சோம்பேத்தனம். ஒரு கையில் இப்படி டச் பண்ணி ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ஸ்லேருந்து எடிட் பண்ணலாம். ஜென்சி கிரியேட்டர்ஸ்க்கோசரம் அது. ஜென்சி கிரியேட்டர்ஸ்லாம் இப்போ வந்து வெறும் வாயை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது டபுள் மீனிங்காக இருக்குது, வேணாம் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கோசரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை, இவங்க சொல்கிறாங்க. அதில் ஒரு வீடியோ வேறு போட்டிருக்காங்க, சே இட் எடிட் இட். சரி, இப்போ நான் பார்ட்டியில் இருக்கேன் வச்சுக்கோங்களேன், இங்கே பாரு ஜென்சி. என்னடா இது, ஏதோ ஸ்பைடர்மேன் சூட்டு போட்டாமல் ஒட்டிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான், சேஞ்ச் கோக் டு கிரேப் சோடா அப்படின்னா வந்து மாற்றி விட்டுருமா. ஆட் பீச் ரிசார்ட் பேக்ட்ராப். இதெல்லாம் மாயா மச்சிந்த ஆல்ரெடி நாங்கள் பார்த்தாச்சுங்க. ஒரு சின்ன மினி ஸ்டூடியோவே வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி தான் பேசக்கூடாது, இந்த மாதிரி தான் எங்கள் ஆளு பேசி 4 பக்கமும் பாட்டி வாங்கிட்டு இருக்கான். ஸ்பெசிஃபிக்கலி ப்ரெசன்டட் டூல் ஃபார் ஜென்சி கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். சொன்னா ப்ரொஃபஷனல் லெவல் ரிசல்ட் வித்தவுட் மேனுவல் இன்புட்.
அப்கிரேடட் கேமரா சிஸ்டம், நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இமேஜிங் டெக்னாலஜி. எப்போ வாட்சன் ரிலீஸ் இது? 24 ஜூலை 24. ஜூலை 24க்கு இப்பயே வந்து டீசர் போட ஆரம்பிச்சிட்டேன். ரைட்டு. அடுத்து சாம்சங் வளர்ச்சி மானிட்டர் M9, M8, M7 எக்கச்சக்க மானிட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் மானிட்டர். ஸ்டார்டிங் எவ்வளோ? 50,000 70,000 50,000 இல்லை, அதோட கம்மி. 32,000 31,000க்கே வந்து இருக்கு. 1,25,000. அப்புறம் 32,000 ஒன்று, 35,000 ஒன்று, என்ன பட்ஜெட்? 50,000 ஒன்று, 1,25,000. அதில் என்ன இருக்கு அப்படி? 32 இன்ச்சு தான் அது. 4K ஸ்மார்ட் மானிட்டரில் OLED. OLED மானிட்டர் வந்து எப்பயுமே காஸ்ட்லி. இதில் வேற 4K OLEDனா வந்து ரொம்ப காஸ்ட்லி. OLED டிவி மாதிரி வந்து சேஃப்கார்ட் ப்ளஸ் ப்ரொப்ரைட்டரி கூலிங் சிஸ்டம். ஓகே. ஸோ ஹீட் ஆகக்கூடாதுன்ட்டு கூலிங் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்களாம். கிளார் ஃப்ரீ ஸ்க்ரீன் வேறு இருக்குது. ஸ்மார்ட் மானிட்டர்னால உங்களுக்கு வந்து டிவியே வந்து ரன் பண்ணிக்கலாம். மானிட்டராகவும் யூஸ் பண்ணலாம், டிவி மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நம்மகிட்ட ஒன்று இருந்தது. M8 இருந்துச்சா M7 இருந்துச்சோ? யாருக்கிட்ட? நம்மகிட்ட ஒன்று இருந்துச்சு. ஓகே. ஸோ டிவியாகவும் யூஸ் பண்ணலாம், மானிட்டராகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதனால் ஸ்மார்ட் டிவி ப்ளஸ்ஸு, கேமிங் ஆப்பு, 165 ரிஃப்ரெஷ் ரேட்டு, அப்புறம் NVIDIA G-Sync இதெல்லாமே இருக்குது. பில்டின்னாக வந்து 10 வாட் ஸ்பீக்கரும் இருக்குது. சூப்பர்ப். ஸோ மற்றதெல்லாம் OLED கிடையாது. கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மானிட்டர் வந்து 50,000 மானிட்டர்லாம் வந்து OLED கிடையாது. ஆனால் ஸ்மார்ட் மானிட்டர் தான். புரியுது. M8. அப்போ நம்மகிட்ட M7 இருந்துச்சா? ஸ்மார்ட் மானிட்டர் M8 வந்து லான்ச் ஆயிருக்கு இப்போ. அடுத்து இதுலேயே வேறு வெர்ஷன் லான்ச் ஆயிருக்கு. அடுத்து போட்ரானிக்ஸ் கார்ட்லெஸ் ஏர் ப்ளோவர். பவர்ஃபுல் 3 ஸ்பீட் கார்ட்லெஸ் ஏர் ப்ளோவர். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கிளீனிங் கீபோர்ட்ஸ், கேமரா லென்ஸு, கார் டேஷ்போர்டு. 160 வாட்டுக்கு வந்து காப்பர் ப்ரஷ் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்களாம். 1,30,000 வந்து RPMல வந்து சுற்றுது அந்த ஃபேனு. 315 கிராம்ஸு. 5,000 ரூபாவா? 5,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபேனு. நான் கூட ஹேர் ட்ரையரு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுன ஹேர் ட்ரையர் மறுபடியாக பிச்சுக்கிட்டு போயிடுவேன். சில பேர்லாம் விக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. என்ன ஆகுறது? 30 மினிட்ஸு. கியர் 1, கியர் 2, கியர் 3. போடு. சிங்கிள் சார்ஜில் ஹேண்ட் ஹெல்ட் ஹை ஸ்பீட் ஃபேன். 2,500 ரூபா தானா? ஆஃபரில் வந்து 2,500. இதில் வந்து MRPன்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து 2,149 ரூபாயில் அமேசானில் கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பரவாயில்லையே. சரி, நான் ஆர்டர் பண்ணி விடு. உங்கள் கார் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன் கார் க்ளீன் பண்ணுறதுக்கா? ஆமாம், கார் டஸ்ட்டாக இருக்குது, அப்பப்போ டஸ்ட்டு வந்துடுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. என்கிட்ட இருக்கிறது 150 ரூபா ப்ரெஷ் எனக்கு போதும். அப்படி நீ வந்து இப்படி தொடக்கிறதுக்கு பதிலாக இதை ஒரு தடவை ஆன் பண்ணி அப்படி போட்டால் ஸ்டீரிங் அப்படி பிச்சுட்டு போயிடும், கியர் இப்படி பிச்சுட்டு போயிடும். எவ்வளோ ஐடியா கொடுக்குறாங்க. சைனாவில் எதாவது வந்திருக்கும், அப்படியே லான்ச் பண்ணிட்டேன். அதேதான். அடுத்தது ஃபைனல் நியூஸ். One UI 8ல் வந்து இப்போ அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து வருது அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பீட்டாவில் ஓடிட்டு இருக்கு. என்ன எங்கள் குவாண்டம் ஓஎஸ்கே காப்பியா? ஆச்சு இதுவா? குவாண்டம் ஓஎஸ்க்கு போட்டியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் என்கிரிப்ஷனா, அப்புறம் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் த்ரெட்ஸு இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக புதுசாக வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் வச்சு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க ஆன் டிவைஸ் ஏஐக்காக. ஓகே. கேலக்ஸி பர்சனல் டேட்டா இன்ஜின், ஏஐ பேஸ்டு ஃபங்க்ஷன், நவ் ப்ரீஃபு, ஸ்மார்ட் கேலரி சர்ச் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக, சேவ் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இருக்குது. நாக்ஸ் வால்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. கிராஸ் டிவைஸ் த்ரெட் ப்ரிவென்ஷன், நாக்ஸ் மேட்ரிக்ஸ் வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, செக்யூர் வைஃபை வந்து உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கும் இந்த புது செக்யூரிட்டியில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து S25 சீரிஸோட வந்து கூடிய சீக்கிரம் வந்து மற்ற இதோட இது பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஆட்டோ ப்ரொடெக்ட்டு, என்ஹான்ஸ்டு ப்ரைவசி, ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டி லாக்ஸு, ரைட், கோ செக்யூரிட்டி டூல்ஸ், ப்ரைவசி கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வருது. ஸோ வந்து One UI வர அதோ இப்போ லான்ச் ஆகிற நாளைக்கு லான்ச் ஆகிற ஃபோன்ஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் One UI வருதுல்ல. நாளைக்கு என்ன ஃபோன் லான்ச் ஆகுது? அதான் ஃபோல்டு, ஃப்ளிப்பு. நாளைக்கு தானே அது? ஓ அதுக்கு தான் போயிருக்காரா? அதுக்கு இல்லை, ஓகே, அதுக்கும் சேர்த்து. ஓகே ரைட்டே. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ். அண்டு வேறு சில நியூஸ் வர நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், பார்ப்போம். பாய். வணக்கம் டெக்னாலஜி வணக்கம் கிட்ஸ். இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட்.
புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம் நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.